ஐஜிசி எக்ஸாம் ஐஜி ஒன் வந்து ஓபி எக்ஸாம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஐஜி ஒன் பேப்பரை ப்ராப்பரா எப்படி நீங்க சப்மிட் பண்ணலாம். ஸோ அந்த போர்ட்டல்ல என்னென்ன விஷயத்த நீங்க கவனிக்கணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு கிரேட் வெல்கம் சேனல். நான் உங்கள் ஜெயபிரகாஷ். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இந்த ஐஜிஸ்ல ஐஜி ஒன்னுங்கிறது ஒரு பார்ட். ஸோ அந்த ஐஜி ஒன்னுக்கு ஓபி எக்ஸாம், அதாவது ஓபன் புக் எக்ஸாம் நடக்கும். இது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகோஷ் எக்ஸாம் போர்ட்டல்ல நடக்கும். ஸோ நீங்க எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு ஒரு 8ல இருந்து 10 நாள் இது இந்த டைம் பீரியடுக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த லாகின் போர்ட்டல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நெகோஷ்ல இருந்து ஒரு இமெயில் உங்களுக்கு வரும். ஸோ அந்த இமெயில்ல பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட லாகின் அப்படின்னு. ஸோ இதுக்கு லாகின் யாருக்கெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லேர்னர்ஸ். நெகோஷ் கூட ஃபர்ஸ்ட் டைம் யார் எக்ஸாம்க்கு உட்காருறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லாகின் வரும். ஸோ நீங்க ஒரு ரீசிட் கேண்டிடேட் இல்ல நீங்க வேற ஒரு கோர்ஸ் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி. நான் வந்து நெகோஸ் கூட மற்ற கோர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன், இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐசி ஒன்னு அப்பேர் ஆகுதான் அப்படின்னா உங்களுக்கு லாகின் டீடைல்ஸ் எல்லாம் வராது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஏஆர்சின்னு சொல்லுவாங்க, அசஸ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன். இந்த இமெயில் மட்டும் தான் வரும். ஒரு 8 நாள் 10 நாள் முன்னாடி நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு இமெயில் வரும். ஆனா லாகின் வந்து யாருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நெகோஷோட ஏதோ ஒரு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகுறது மட்டும் தான். ஸோ இது இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். எப்போட்டா எனக்கு ஏன் லாகின் ஆகல, எனக்கு அந்த கடைசி நேரத்துல எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி எல்லாரும் இந்த பிரச்சனை ஆகும். ஸோ ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் ரீச் அவுட் ஆகுவாங்க, நாங்க அதெல்லாம் நாங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனாலதான் உங்களுக்கும் சொல்றேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லேர்னர் தான் உங்களுக்கு லாகின் வரும். இல்ல நான் டெமோஷன்ல நிறைய கோர்ஸ் பண்ணிருக்கேன், இல்ல வேற ஒரு கோர்ஸ் பண்ணிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் பிஎஸ்எம் பண்ணிருக்கேன், இல்ல ஹெச்எஸ் கல்வி பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேற நம்பர் தான். நீங்க அதே நம்பர் தான் இங்க. சோ உங்களுக்கு அசஸ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் ஒரு இமெயில் வரும், லாகின் ஒரு டீடைல்ஸோட ஒரு இமெயில். 2 இமெயில் தான் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு வரும். சோ இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடைசியில உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இந்த 8 நாளுக்கு முன்னாடி வந்துடும். சோ இந்த லாகின் எப்படி உள்ள போர்ட்டலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ்மே வந்து அந்த எக்ஸாம் போர்ட்டல்லே இருக்கும். சோ உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த சாம்பிள் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறாங்க. இந்த கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க நெகோஷ் எக்ஸாம் போர்ட்டல்ல போடணும். நெகோஷ் போர்ட்டல்ல போனீங்கனாலே டிஜிட்டல் அசஸ்மெண்ட் லேர்னர் கைட்டே இருக்கும். சோ இதுதான் அது. சோ இதை நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு பிக்சர் வைஸ் கைடன்ஸ் இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம் டைம்ல எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம, ஏன்னா போர்ட்டல்ல பாதி பேருக்கு அவ்வளவு கன்ஃபியூஷன் ஆகும். எல்லாருமே லாஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்றது ரொம்ப ஹரிபரி. அந்த 24 ஹவர்ஸ் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே கடைசி மொமெண்ட் அவசரம் விடுவாங்க. இந்த போர்ட்டலே கடைசி, அதாவது சில கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல தான் போயிட்டு லாகினை தேடிட்டு இருப்போம். சோ இதுக்கு எதுக்கு வந்து நெபோஷ் ஒரு 10 நாள் முன்னாடி அனுப்புறாங்கன்னா, நீங்க எக்ஸாம் போட்டு லாகின்ல உள்ள போயிட்டு பாஸ்வேர்டை மாத்தி நீங்க வந்து லாகின் பண்ணி போர்ட்டல் எப்படி ரன் ஆகுதுங்கிறத நீங்க பார்க்கணும். சோ இப்போ நீங்க எக்ஸாம் டே அன்னைக்கு நீங்க லாகின் பண்ணிட்டு இதெல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். அதே மாதிரி நீங்க என்ட்ரி, அதாவது எக்ஸாமோட எண்டுக்கு வரைக்கும் பேப்பர் நீங்க அப்லோட் பண்ணணும்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிடுங்க. லாஸ்ட் மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா எதை தப்பா பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன். சோ இந்த லாகின் உட்கார்ந்து போர்ட்டல்ல கைடன்ஸ் எப்படி இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் பார்க்க சொன்னீங்க, அந்த கைடன்ஸ் பாருங்க. சோ எப்படிலாம் உள்ள லாகின் பண்ணலாம் டீடைல்ஸ் இருக்கும். சோ லாகின் பண்ணி உள்ள போகும். சோ எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்க அந்த டேஷ்போர்டை வாங்கினா அந்த டேஷ்போர்ட்ல எக்ஸாமினேஷன் ஒரு டேப் இருக்கும். உங்களோட எந்த எக்ஸாமுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அது ஒரு சின்ன டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா டெக்னிக்கல் லேர்னர் கைடன்ஸ் இருக்கும். அது கீழே எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். எக்ஸாம் ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்கும், வெறும் எக்ஸாமினேஷன் டேப் மட்டும் இருக்கும். ஒன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கீழே கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் கம்ப்ளீட்டும். சோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டு டூ மேக் அ சப்மிஷன் இப்படிதான் இருக்கும். சோ நீங்க அதை கிளிக் பண்ணிடலாம், பேப்பரை சப்மிட். சோ எப்படிலாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம், நீங்க அதை பாருங்க. வேணா இன்னொரு ஒரு வீடியோ கூட பண்ணிக்கலாம்.
சோ அதையும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. நான் அந்த பார்ட் அப்புறம் வச்சுக்கிறேன். சோ இப்போ எக்ஸாம் பேப்பருக்கு சப்மிட் பண்றது வேணும். சோ நீங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல பேப்பர் ரெடி பண்ணி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க வந்து எதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப்ஸ் பத்தி ஒரு எக்ஸாமினேஷன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அதுல முக்கியமான பாயிண்ட் ஐடி. சோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் வேணும். சோ டைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு பேப்பரை, அதை நீங்க பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சீங்க. ரீநேம் பண்றதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல ரீநேம் பண்ணி வச்சீங்க. சோ அது வந்து இப்ப நான் காமிச்சிருக்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிருக்கீங்கல்ல, இந்த கைடன்ஸ்ல இருக்கும் எப்படி ரீநேம் பண்ணணும். சோ லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அதாவது சர்நேம், ஃபர்ஸ்ட் நேம், லேர்னர், இந்த கான்செப்ட்ல ரீநேம் பண்ணி உங்க வேர்டும் வச்சிருக்கீங்க, பிடிஎஃப் வச்சுக்கோங்க. சோ கரெக்டா இந்த ரீநேம் பண்ணி கையில வச்சுக்க ஒரு தனி ஃபோல்டர்ல போட்டு வச்சீங்க. கடைசி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பேப்பரே அப்லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. சும்மா கதை சொல்லி சொல்லுறாங்க. இது நடந்திருக்கு. கொஸ்டின் பேப்பரை அப்படியே கொடுத்துருவாங்க. சோ அவங்களோட அந்த 3 மாசம் உழைப்பு இல்லாது. சோ அதுதான் தனி ஃபோல்டர் இருக்கு. நெபோர்ட் எக்ஸாம்பிள் தனி ஃபோல்டர். அதுல வேர்டு தனியா வச்சுக்க, பிடிஎஃப் தனியா சேவ் பண்ணி வச்சு அந்த பிடிஎஃப் ரீநேம் பண்ணி வச்சுக்க. இப்போ போர்ட்டல் ரெடி. மேக் சப்மிஷன் கிளிக் பண்ணுங்க. மேக் சப்மிஷன் கிளிக் பண்ண அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு கொடுக்கும். கீழே பாத்தீங்கன்னா ஆட் சப்மிஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி டர்னிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க அக்ரி பண்ற மாதிரி இருக்கும். இந்த கைடன்ஸ் வீடியோல அது டர்னிட்டின் எப்படி இருக்கும், அக்ரிமெண்ட் எப்படி இருக்குங்கிற பிக்சர் வைஸ் கைடன்ஸ் இருக்கு. அதை பாருங்க. சோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்க அக்ரிமெண்ட் ஏன் பண்றீங்க அப்படின்னா, டர்னிட்டிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் என்ன நான் வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொல்லல. பிளஷரிசம் ஆவாங்க. சோ நீங்க ஏதாவது இன்டர்நெட் கண்டென்ட் ஏதாவது காப்பி பண்றீங்களா இல்லையா, இல்ல மத்த ஸ்டூடெண்ட் காப்பி பண்ணி வச்சுக்கீங்களா இல்லையான்ற பிளஷரிசம் கண்டுபிடிக்கிற சாஃப்ட்வேர் தான் அந்த டர்னிட்டி. எந்த ஒரு பேப்பர் நெபோஸ் போர்ட்டல்ல சப்மிஷன் பண்ணாலும் டர்னிட்டின் வழியாக தான் அவங்க பார்ப்போம். சோ அந்த டர்னிட்டின் சாஃப்ட்வேர் வந்து சிமிலாரிட்டி ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கும். சோ அது பேஸ்டான மால் பிராக்டிஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்ல ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கப்பறம் தான் நீங்க மால் பிராக்டிஸ்ல இன்வால்வ் ஆகிட்டீங்களா இல்லையா. சோ இந்த மால் பிராக்டிஸ் தனி வீடியோ போல அதையும் பாருங்க. சரிங்களா. சோ இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க சப்மிட் பண்ண போற பேப்பர் டர்னிட்டின் வழியா தான் பார்ப்பாங்க. சோ நீங்க அதனால அதோட அக்ரிமெண்ட் நீங்க ஒன்று இருக்கும். பிஃபோர் சப்மிஷன் அதை அக்ரி பண்ணீங்க. இப்போ ஆட் சப்மிஷன் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல போய் ஃபைல போய் கிளிக் பண்ணுறதுக்கு. சோ அதுக்கெல்லாம் நான் முதலே சொன்னா ஒரு தனி ஃபோல்டர்ல அழகா போயிட்டு சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஃபைல் சேரா தெரியும். சோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃபோல்டர்ல இந்த நேரத்துல இருக்கு, அங்கேயிருந்து ஃபைல பிக்கப் பண்ணி எடுத்தா. இந்த பிரச்சனை எதுக்கு நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன், எங்களுக்கு தெரியாதான்னு சில பேர் கேட்பீங்க. இத தெரியாம நிறைய பேர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுக்காக நான் தனி பாயிண்டாவே சொல்றோம். உங்களோட 3 மாசம் உழைப்பு வேணும். ஏன்னா ஏதோ ஒரு ஃபோல்டர், மல்டிபிள் ஃபோல்டர் இருக்கும். அந்த மல்டிபிள் ஃபோல்டர்ல ஏதோ ஒரு பேப்பர் வந்து இதே நேரத்தில் சேவ் பண்ணி வச்சிருவாங்க, அதை போட்டுருவோம். சோ இதை மெனக்கெட்டு நீங்க அப்லோட் பண்றப்போ பேப்பர் வந்து கரெக்ட் பேப்பரா இல்லை. சோ அதை நீங்க வாங்கணும். சோ அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டான பேப்பரை அப்லோட் பண்ணுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் ஓகே ஃபைல் அப்லோட். அப்படி நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க ஒன் டைம் அப்படின்னா மேல வந்து யுவர் பேப்பர் இஸ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். சோ இப்போ அந்த டர்னிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க சப்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா டர்னிட்டிங் கியூடுன்னு எழுதி பயப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஆன்டி பிளஜரிசம் சாஃப்ட்வேர்க்குள்ள போவாங்க. சோ ஒரு ஐடி கொடுப்போம். சோ அது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஏதாவது இன்டர்நெட் கண்டென்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல வேற ஒருத்தரோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கீங்களா. சோ அந்த சாஃப்ட்வேர் என்ன உலகத்துல எல்லா பேப்பரையுமே ரிலேட்டடா எல்லா பேப்பரையுமே ஸ்கேன் பண்ணும். சோ அது ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணும். இப்போ நீங்க வந்து யார்கிட்டையும் ஒரு 10 பக்கம் ஒரு 10 லைன் காப்பி அடிக்கிறீங்க. அந்த 10 லைன் காப்பி அடிச்சுன்னு அது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும். சோ அப்போ என்ன ஆகும், எந்த ஒரு கண்டென்ட்டுமே நெட்ல இருக்கிற கண்டென்ட் உங்க பேப்பர் கண்டென்ட் சேர்ந்துருச்சு அப்படின்னாலே சிமிலாரிட்டி இருக்கும். சிமிலாரிட்டினாலே அது பிளஜரிசம் இன்வால்வ். பிளஜரிசம் இன்வால்வ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க மால் பிராக்டிஸ் ஸ்டார்ட். சோ உங்களோட ரிசல்ட் வராது, வித்தல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் உட்காந்துருக்கணும். உங்களோட உழைப்பு எல்லாமே வீணாகும். சோ அதுக்காக என்ன செய்வாங்க, நீங்க எந்த கண்டென்ட்டோட ஓப்பன் புக்ல ரெஃபர் பண்ணலாம். பட் உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்க எடிட் பண்ணி எழுத தெரியும், டைப் பண்ணாது. சோ அந்த கண்டென்ட்டை எழுதிக்கிட்டு நீங்க டைப் பண்ணணும். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம். இப்போ வந்து சில ரூல்ஸ் அண்ட் லாஸ் தான் வந்து அக்செப்ட்.
சோ நான் உங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்த முடியாது. சில டெக்னிக்கல் டெர்ம், வேர்ட் அதெல்லாம் மாத்த முடியாது. இப்ப சேஃப்டினா அதே ஒரு வேர்டு தான். உலகத்துல எல்லாரும் சேஃப்டின்னு தான் டைப் பண்ணியாகும். சோ அப்பயும் சின்ன ரிப்போர்ட் வரும். ஆனா இந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ வரணும் ஒருத்தர் உட்காந்து செக் பண்ணுவோம். சோ எதனால இந்த ரிப்போர்ட்ல வந்து சிமிலாரிட்டி ரிப்போர்ட் வந்திருக்குன்னு செக் பண்ணும்போது, சோ நீங்க ஒரு ஒரு பேராவை காப்பி பண்றீங்க, அது குறிப்பிட்ட பாயிண்ட காப்பி பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சில இந்த ரூல்ஸ் அண்ட் லா லெகிஸ்லேஷன்ஸ் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். இந்த சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காப்பி பண்ணி தான் போடும். ஏன்னா அதை மாற்ற முடியாது. அது வந்து கவர்மெண்ட் அதெல்லாம் வந்து எக்ஸாமினருக்கு தெரிஞ்சிடும். சோ இதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் த காப்பி பேஸ்ட் கண்டென்ட் இருக்கு ரொம்ப அப்படின்னாலே மாடல் பிராக்டிஸ் ரெஸ்பெக்டா ரெஸ்பாண்ட். சோ எல்லாத்துக்குமே வந்து செக் பண்றது வந்து அதுதான் அந்த டெர்னிட்டி முக்கியம். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து கவனமா இருந்துதான் நீங்க உங்க பேப்பரை சப்மிட் பண்ணணும். சோ இந்த மாதிரி நீங்க மாடல் பிராக்டிஸ் இருந்தாலும் உங்களுக்கு மெயில் வந்தது அப்படின்னா நீங்க எதை வச்சு டிபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போனீங்கன்னா, ரெஃபரன்சஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை உங்க பேப்பர்ல மறக்காம போகுது. சோ அந்த என்னென்ன நான் போர்ட்டல் விசிட் பண்ணேன், அந்த போர்ட்டல் என்னென்ன கண்டென்ட் நான் மாத்திருக்கேன், இந்த மாதிரி நீங்க டிஃபன் பண்ணாதான் நீங்க மால் பிராக்டிஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்றது. இல்லைன்னா உங்க மால் பிராக்டிஸ் சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மால் பிராக்டிஸ் சஸ்பெக்ட் பண்ணாலே டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் டேட். நீங்க வந்து 3 மாசம் வந்துக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்க உட்காரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல நீங்க பிளான் பண்ணுவாங்க 1 இயர் 2 இயர் இல்ல லைஃப் டைம்ல. சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கிரைம் ரேட் இது எல்லாமே. சோ அதுக்காக ப்ராப்பரா எப்படி சப்மிட் பண்ணுவாங்க இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க போகும். சோ கிரெடென்ஷியல் ஸ்டார்ட் பண்ணீங்க. சோ கடைசி நேரத்துல அதை பத்தி வேணா நீங்க போர்ட்டல் உள்ள போயிடுங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. சோ எங்க பேப்பர் கிடைக்குங்கிறத பாருங்க. எப்படி வந்து பேப்பர் சப்மிட் பண்ணலாங்கிற கைடன்ஸே இருக்கும் அங்கேயும். சோ அந்த கைடன்ஸை 1க்கு 2 தடவை பாருங்க, டைப் பண்ணி பாருங்க எப்படி எல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னு. சோ ஆன் எக்ஸாம் டே எக்ஸாம் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த மால் பிராக்டிஸ் தான் இன்வால்வ் ஆகாம இருக்கிற விஷயத்தெல்லாம் பாருங்க. சோ நீங்க சப்மிஷன் பண்ண போதே தெரியும். சோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆட் சப்மிஷன் கொடுக்கறதுனால எண்ட் யூசர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன டிக்ளரேஷன் பாக்ஸ் அதையும் நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி. அந்த டிக்ளரேஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் பேப்பரை சப்மிட் பண்ணும். சோ இந்த எல்லா கைடன்ஸுமே நான் சொன்ன இந்த டிஜிட்டல் டெக்னிக்கல் லேர்னிங்ல இருக்கு. சோ அதையும் நீங்க பாருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.